ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நாளைய தினம் பார்த்திங்கன்னா மார்கழி மாதத்தினுடைய கடைசி நாள் போகி பண்டிகை வந்திருக்கு. நம்ம வீட்டில் தரித்திரங்கள் நீங்கி போகி பண்டிகையில் நாம் செய்ய வேண்டிய முக்கியமான விஷயங்கள், அது மட்டும் இல்லாமல் கட்டாயமாக நாம் எரிக்க வேண்டிய 5 பொருள் என்னென்ன அப்படிங்கிறத இப்போ நாம் தெரிஞ்சுக்கலாம். தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படிங்கிறதுக்காக நாம் காத்துட்ருக்கோம். இந்த வருடமாவது நமக்கு ஒரு நல்ல வருடமாக இருக்கணும் அப்படின்னு கண்டிப்பாக நிறைய பேர் யோசிப்போம். நாளைக்கு முடிஞ்ச வரைக்கும் 3 மணிலேருந்து 4:30 மணிக்குள்ளே நம்ம போகிக்கு தேவையான பொருள் எல்லாத்தையுமே எடுத்து கொளுத்திடணும். போகிக்கு எடுத்து கொளுத்த வேண்டிய பொருள்னு பார்த்திங்கன்னா, நம்ம வீட்டில் ரொம்ப நாளாக பயன்படுத்தாத பொருள்னு ஒன்று இருக்கும் இல்லையா? அதாவது பாய் ரொம்ப பழைசாக இருக்கும். அந்த பாயை நம்ம ஓரமாக எடுத்து வச்சுருப்போம். அதே மாதிரி நாம் வருஷத்துக்கு நிறைய துணி எடுப்போம் இல்லையா? அந்த மாதிரி துணிகள் எல்லாமே ரொம்ப பழுதடைஞ்சு வீணாக போய் இருந்தது. அதை இனிமேல் யாராலையும் பயன்படுத்த முடியாது அப்படின்னு இருக்கும் இல்லையா? அது எல்லாமே நம்ம ஒரு மூட்டை கட்டி வச்சுருப்போம். ஸோ அது எல்லாமே நீங்கள் யூஸ் பண்ணி நாளைக்கு எரிச்சிடலாம். முடிஞ்ச வரைக்கும் பிளாஸ்டிக் பொருட்களை எரிக்காமல் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி எல்லாருமே ஒரே சமயத்தில் நெருப்பு மூட்டி தீ வைக்கும் பொழுது பார்த்திங்கன்னா அதிக அளவில் மாசுபாடு ஏற்படும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் ஒரு சம்பிரதாயத்திற்காக நம்ம கொஞ்சமான பொருளை மட்டும் எரிச்சிட்டு தேவையில்லாத பொருளை நீங்கள் எல்லாமே வெளியே தூக்கி போட்டுடுங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா, சில பேர் நிறைய துணி மூட்டை கட்டி வச்சுருப்பீங்க. அதில் சில துணி பயன்படுத்துகிற அளவுக்கு இருந்தது அப்படின்னா, உங்கள் வீட்டு பக்கத்தில் யாராவது இல்லாத குழந்தைங்களுக்கோ இல்லை பெரியவங்களுக்கோ அந்த துணியை நீங்கள் கொடுக்கலாம். அதில் எந்த தப்புமே கிடையாது. பழைய தொடப்பம், பழைய துணி, பழைய கேலண்டர் அந்த மாதிரி இருக்கிற பொருள் எல்லாமே நீங்கள் போடுங்க. ஆனால் கண்டிப்பாக பிளாஸ்டிக் பொருட்களை பயன்படுத்துவதை தவிர்த்துக்கோங்க. இது எல்லாமே செய்கிறத காட்டிலும் நாம் செய்கிற ஒரு முக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னா, இந்த வருடத்தில் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய கெட்ட குணங்களோ, பொறாமை எண்ணங்களோ, ஈகோ, வன்மம் இது மாதிரி எந்த ஒரு தீய குணங்கள் நம்மக்கிட்ட இருந்தாலோ, இல்லை பிடிவாதம், இந்த மாதிரி கோபதாபங்கள், இந்த மாதிரி எதாக இருந்தாலும் சரி, அதை இந்த நெருப்போட நெருப்பாக நம்ம பொசிக்கிடணும் அப்படின்னு சொல்லி நாம் ஒரு ரெசல்யூஷன் எடுத்துக்கணும். வீட்டில் அதிக அளவில் நம்ம பயன்படுத்தாத பொருளை சேர்த்து வச்சாலே அந்த இடத்துல பார்த்திங்கன்னா எதிர்மறையான ஆற்றல்கள் அதிகரிக்குமே தவிர, அதனால் வீட்டில் தரித்திரங்கள் கண்டிப்பாக ஆகும். இதனால தான் அடிக்கடி உடல்நல பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் ஏற்படும். சில பேருக்கு தடங்கள் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த போகி அன்னைக்கு இது எல்லாத்தையுமே போட்டு எரிச்சிடுங்க. பழையன கழிச்சிட்டு புதியன புகுத்துறது தான் இந்த போகி பண்டிகையினுடைய அம்சமே. இந்த நாளில் நாம் கண்டிப்பாக செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான வழிபாடுன்னு பார்த்திங்கன்னா குலதெய்வ வழிபாடு. குலதெய்வத்தை நாம் காலம் காலமாக வழிபாடு செஞ்சுக்கிட்டே வந்துட்ருக்கோம். போகி அன்னைக்கு குலதெய்வத்தை முறையாக நாம் வழிபட்டோம் அப்படின்னா என்றைக்குமே அவங்க நம்ம குடும்பத்தை காத்தருள்வாங்க. போகி அன்னைக்கு நம்ம காலையிலேயே எழுந்து எல்லாத்தையுமே கூட்டி கழுவி க்ளீன் பண்ணதுக்கு அப்புறமா 6 மணிலேருந்து 7:30 மணி வரை இந்த நேரத்தில் நாம் குலதெய்வ வழிபாடு செய்யலாம். நிலைவாசல் வழிபாடு கூட செய்யலாம். அதே மாதிரி மகாலட்சுமி வழிபாடு கூட நாம் செய்யலாம். மாலை நேரத்தில் 5:30 மணிக்கு மேலே நைட்டு 10:30 மணிக்குள்ளாக இந்த வழிபாட்டையும் நம்ம செஞ்சிடலாம். உங்களுக்கு எந்த நேரம் சௌகரியப்படுமோ அந்த நேரத்தில் இந்த வழிபாடுகளை கண்டிப்பாக செய்யுங்க. சில பேருக்கு பார்த்தீங்கன்னா குலதெய்வம் யாருன்னே தெரியாது இல்லையா? அந்த மாதிரி இருக்கிறவங்க வீட்டில் ஒரு சொம்பில் தண்ணியை நிரப்பி வச்சுக்கோங்க. அதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள், குங்குமம், அதே மாதிரி ₹1 நாணயம், ஒரு எலுமிச்சை பழம், இது எல்லாமே போட்டுட்டு மனசார உங்கள் குலதெய்வம் யாருன்னே தெரியல அப்படின்னு சொல்லி உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை வணங்குங்க. உங்கள் இஷ்ட தெய்வம் விநாயகராக இருக்கலாம், முருகப்பெருமானாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் அவர்களை மனசார நினச்சிட்டு எனக்கு குலதெய்வத்தை காட்டுங்க, அவங்களுடைய அருளானது என் குடும்பத்துக்கு முழுமையாக கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் முறையாக வழிபாடு செய்யுங்க. அப்படி குலதெய்வம் தெரிஞ்சவங்க எப்படி வழிபடுவாங்க அப்படிங்கிறது சில பேருக்கு தெரியும். தெரியாதவங்களுக்காக நான் சொல்கிறேன். ஒரு சொம்பில் தண்ணி எடுத்துக்கோங்க. அந்த தண்ணியில் கொஞ்சமாக வேப்ப இலை, துளசி இலை, மஞ்சள், இந்த 3 பொருளையும் கலந்து போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா அந்த சொம்போட வாய் பகுதியில் நல்ல வாசனையான மலர்களை நீங்கள் வச்சுக்கோங்க. இந்த சொம்புக்கு உள்ள குலதெய்வம் அமர்ந்துட்டாங்க அப்படின்னு மனசார அவங்கள வேண்டிக்கோங்க. உங்கள் பூஜை அறையில் இந்த சொம்பை அப்படியே எடுத்துகிட்டு போய் வச்சுடுங்க. குலதெய்வ வழிபாட்டை நீங்கள் எப்படி செய்வீங்களோ அதே போல் வெற்றிலை பாக்கு, வாழைப்பழம், தேங்காய் உடைச்சி, இளநீர், பன்னீர் இது போல் வாங்கி வச்சு நீங்கள் வழிபாடுகளை செய்யுங்க. இந்த வழிபாட்டுக்கு நெய்வேத்தியமாக பார்த்தீங்கன்னா வடை, பாயாசம் இது எல்லாமே நம்ம விருந்து சாப்பாடு செய்கிற மாதிரி செய்வோம் இல்லையா? எப்போவுமே செய்கிற மாதிரி செய்யுங்க. கண்டிப்பாக அந்த இடத்துல துள்ளு மாவு ரெடி பண்ணி வையுங்க. துள்ளு மாவு அப்படிங்கிறது நம்ம கண்டிப்பாக குலதெய்வத்துக்கு வழிபடும் பொழுது பச்சரிசியை ஊற வச்சுட்டு அதில் கொஞ்சமாக வெல்லம் கலந்து வைப்போம் இல்லையா? அந்த மாதிரி நீங்கள் வச்சு ரெடி பண்ணிக்கோங்க. அந்த கலசத்துக்கு முன்னாடி வாழை இலை போட்டு
போட்டு உங்களுடைய நெய்வேத்தியம் எல்லாத்தையும் வச்சுட்டு அவங்களுக்கு வந்து தீப ஆராதனைகளை காட்டி மனதார வேண்டிக்கோங்க. குலதெய்வம் தெரியாதவர்களும் இந்த மாதிரியும் செய்யலாம். உங்கள் குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க. நிச்சயமாக அவங்க உங்களுடைய கனவில் வந்து உங்கள் குலதெய்வம் யார் அப்படிங்கிறத தெரியப்படுத்துவாங்க. இல்லை யார் மூலமாவது உங்களுக்கு குலதெய்வம் யார் அப்படிங்கிறதையும் காட்டுவாங்க. அதுக்கப்புறமா நல்ல வாசனையான சாம்பிராணியை நீங்கள் வந்து தூபம் போடுங்க. இப்படி தூபம் போடுறதுனால பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் இது வரைக்கும் இருந்த கஷ்டங்கள், துன்பங்கள், அதே மாதிரி தரித்திர நிலை இது எல்லாமே கண்டிப்பாக சரியாயிடும். குலதெய்வ நாமங்களை சொல்லி உச்சரிக்கலாம். தெரியாதவர்கள் உங்கள் இஷ்ட தெய்வத்தினுடைய நாமங்களை சொல்லி நீங்கள் முறையாக உச்சரித்து இந்த வழிபாட்டை வந்து நிறைவு செய்யலாம். 27 முறை இந்த மந்திரத்தை நீங்கள் வந்து சொல்லணும். அதற்கப்புறமா இந்த பூஜையை நீங்கள் நிறைவு செய்யலாம். ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த துள்ளு மாவை உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கும் பக்கத்தில் ஏதாவது சுமங்கலிகள் இருந்தாங்கன்னா அவங்களுக்குமே வந்து கொடுங்க. அதே மாதிரி இந்த பிரசாதத்தை உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாரோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. இது மாதிரி நீங்கள் வழிபட்டிங்கன்னா குலதெய்வம் நிச்சயமாக உங்கள் வீடு தேடி வருவார்கள். குலதெய்வம் நம்ம வீட்டுக்கு வந்துட்டாலே அதை விட பெரிய விஷயம் எதுவுமே இல்லை. அவங்க அருள் இருந்துட்டால் போதும், நம்மளால் எதையுமே சாதிக்க முடியும். எந்த துன்பமும் நம்மக்கிட்ட நெருங்காதபடி அவங்க பார்த்துக்குவாங்க. அவ்வளவு சக்தி வாய்ந்த குலதெய்வத்தை நாளைக்கு கண்டிப்பாக இந்த முறையில் நம்பிக்கையோடு வழிபடுங்க. கண்டிப்பாக எல்லாருக்கும் நன்மையே நடக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் எல்லாருக்கும் என் குடும்பத்தின் சார்பாக இனிய பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.